ஏன் பொண்ணுங்க மட்டும் தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுமா? ஏன் பாய்ஸ் நம்மலாம் ஃபாலோ பண்ணக்கூடாதா? பாய்ஸ், உங்களுக்கான டாப் 5 ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்கிறேன். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு ஹேண்ட்ஸம் பண்ண உங்களால் சேஞ்ச் ஆக முடியும். ரொம்ப அட்ராக்டிவாக உங்கள் ஸ்கின் ரொம்ப கிளியராக சேஞ்ச் ஆகும். ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம், லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறது ஹைட்ரேஷன் இஸ் த மஸ்ட்டு. நம்மள பாதி பேர் என்ன பண்ணுறோம், தண்ணியே குடிக்கிறதே கிடையாது. ஏன்னா தண்ணி ரொம்ப ரேட் அதிகமில்ல. ஸோ அதனால் நம்ம கம்மியாக செலவு பண்ணுறோம் தண்ணியை. நீங்கள் ப்ராப்பராக ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் ஆஃப் தண்ணி குடிக்கும் போது உங்களோட ஸ்கின்னு ரொம்ப க்ளோவாகும். அது மட்டும் இல்லை, உங்கள் பாடி ஃபுல்லாகவே மெட்டபாலிசம் சூப்பர் டூப்பராக பூஸ்ட் ஆகும். அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாட்டர் இஸ் ஏ மஸ்ட்டு. நீங்கள் ஒரு ஆவரேஜான மென்லேருந்து ஒரு சூப்பர் டூப்பரான மென்னுக்கு சேஞ்ச் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேஷியல் ஹேரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளாம் பாதி பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஃபேஷியல் ஹேர்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. உங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸையும் மஸ்ட் ஆகிச்சு ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி நீங்கள் மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே அந்த 1% ஆஃப் கேமுக்குள்ளே நீங்களும் போகலாம். ஸோ மறக்காமல் அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும், டெய்லி ட்வைஸ் பண்ணும். ஃபஸ்ட் திங் வந்து நம்ம தூங்கி எழுந்திரிச்சுன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. உங்களில் நிறைய பேர் திங்க் பண்ணுறீங்க, புரியுது, தூங்கி எழுந்திரிச்சுன்னு எதுக்கு ப்ரோ ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஃபேஸில் என்ன இருக்க போகுதுன்ட்டு. அதாவது நம்ம பில்லோவோட கவர் இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் துவைப்பீங்களா இல்லை மந்த்லி ஒன்ஸா? கண்டிப்பாக கிடையாது. மினிமம் 2 months 3 months ஆகும் துவைக்க. அப்போ அதில் இருக்க பேக்டீரியாஸ் எல்லாம் நம்ம ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ உங்கள் ஃபேஸை நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணலைன்னா ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் வரதான் செய்யும். ஸோ அதனால் தூங்கி எழுந்திரிச்சுன்னே மறக்காமல் ஃபேஸை ப்ராப்பராக வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே ரெண்டாவது விஷயம் வந்து, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ஆகணும். கேர்ள் ஃப்ரெண்டோட அவுட்டிங், ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போகலாம் மேபி, ஏன்னா வீட்டிலேயே எல்லோரும் கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஸோ அப்போது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னாலும் கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா வெளியே போயிட்டு வரும்போது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை ஆகிருக்கும். ஸோ அதை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஸ்கின் வந்து கிளியராக பிரைட்டராக தெரியும். ஸோ டெய்லி ட்வைஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறத மறந்துடாதீங்க, மறக்காமல் பண்ணுங்கள். ஈவன் இதை தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும், பட் இதை ஃபோர்த்தாக சொல்கிறேன். நம்ம எல்லாருமே பெரிய தப்பு பண்ணிகிட்ருக்கோம். என்ன தெரியுமா? ஃபேஸுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறது. இதுதான் நம்ம பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கு. நம்ம ஃபேஸோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாடி கம்பேர் பண்ணும்போது. அப்போ நம்ம ஃபேஸ் ஸ்கின்னுக்கு சோப்பு யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸ்கின் ட்ரை ஆனாவே ஆட்டோமேட்டிக்காக ஆக்னி, பிம்பிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ மறக்காமல் ஃபேஸுக்கு சோப் யூஸ் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து கிளியராக வருது, உங்களால் ரிசல்ட்டை பார்க்க முடியும். நீங்கள் ஆயிலில் டீப்பாக ஃப்ரை பண்ண ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணி ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, ஆயிலில் டீப்பாக ஃப்ரை பண்ண ஃபுட்டில் வந்து ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. அது உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் அதை அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடியாது தான், டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதனால் எடுத்துன்னு டோட்டலாக அவாய்ட் பண்ணாமல் ஒரு 50% ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 25, அதுக்கப்புறம் 15, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துட்டிங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இது 5 விஷயத்த மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின்னு க்ளோ ஆகும். இது எல்லாமே வெறும் 0% இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இதுக்காக நீங்கள் பெருசாக அமௌண்ட் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண போகிறதே கிடையாது. டே டு டே லைஃப் ரொட்டீனில் இருக்கிறத ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பை பை. இந்த மாதிரி மென்ஸ் ஃபேஷன் டிப்ஸ் வேணும்ல, அப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது தெரியுமா, அதை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு போங்க.